மக்களே, சரியா வந்துட்டு 120 நாள் சேலஞ்ச் ஆரம்பிச்சு இன்னைக்கு 3வது நாள். பேசிக்கலி என் வாய்ஸ்லயே கண்டுபிடிச்சிருப்பீங்க. எனக்கு சரியான கோல்டு, உடம்பு வலி, ஜுரம் எல்லாமே அடிக்குது. வாக்கு குடுத்தா மாற மாட்டான் இந்த சின்ன தம்பி மாதிரி. நானும் ஒரு வாக்கு குடுத்திருக்கேன். கண்டிப்பா இந்த 120 நாள் சேலஞ்ச கம்ப்ளீட் பண்ணாம நம்ம ஓய மாட்டோம். வழக்கம் போல 2 சப்பாத்தி, 8 முட்டை, அதுக்கப்புறம் சோயா சங்க்ஸ சாப்பிட்டு பாருங்க பாருங்க எப்படி பார்க்கறான் பாருங்க. ஒன்றரை கண்லயே பார்ப்பான். அப்படியே தூங்கிட்டு இருக்கும்போதே பார்ப்பான். இல்லாத முடிய கொஞ்சம் வாடுற மாதிரி ஆக்டிங்க போட்டு, அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸுக்கு ஒரு செக்கிங்க போட்டு கிளம்பிட்டேன். பெங்களூர்ல இப்பல்லாம் சரியான வெயில் கைஸ். இந்த வெயில் கூட சேர்ந்து இந்த டிராபிக் வேற. அப்படியே தட்டி தடுமாறி எப்படி ஆபீஸ்க்கு வந்து சேர்ந்துட்டேன். நீங்க எந்த ரூட்ல இருந்து ஆஃபீஸ் போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. எப்படியோ மக்கள் ஆஃபீஸ்ல வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வர இந்த வாக்கிங் டைம் தான் வந்துட்டு கொஞ்சம் பர்சனல் டைம். அப்படியே வாக்கிங் பண்ணிட்டு தேஜுக்கு ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டோம். அட்டெண்டன்ஸ் போட்டதுக்கு அப்புறம் ஒரு கேப் கிடைச்சது. அந்த கேப்ல எடுத்த ஃபுட்டேஜ் தான் இது. இன்னைக்குன்னு பார்த்து நான் மட்டும் தான் வாக்கிங் வந்தேன். வாக்கிங் நண்பர்கள்ல ஒருத்தருக்கு சிக்கும், இன்னொருத்தர் ஆஃபீஸ்க்கே சரியா வருது இல்ல. அப்படியே வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது தான் யோசிச்சேன், பியர்டு ரொம்ப வளர்ந்துருக்கே, சரி ஒரு ட்ரிம் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிமிங்க போட்டு வந்துட்டோம். பியர்டு நல்லா ட்ரிம் பண்ணிருக்காரு அப்படின்னு நானும் ஒரு செக்கிங்க போட, நீங்களும் நல்லா இருக்கான்னு ஒரு கமெண்ட் போட ஒரே குத்தா இருக்கும். அப்புறம் என்ன லாக் அவுட் பண்ண, வீட்டுக்கு வந்தேன், டிம்பிள் கூட கொஞ்ச நேரம் விளையாடினேன். அதுக்கப்புறம் ஓட்மீல சாப்பிட்டு ஜிம்முக்கு போயிட்டேன். ஜிம்முக்கு போயிட்டு இன்னைக்கு ஷோல்டர் ஒர்க் அவுட்னு சொல்லி இந்த கர்ணா கட்டன் ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க. பட் ஆனா எனக்கு இது பேர் கரெக்டான்னு தெரியல. ஷோல்டர் மொபிலிட்டிக்கு நல்லா உதவி செய்யுமா. அந்த வார்ம் அப் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட்டா லேட்டரல் ரேசஸ் போட வந்துட்டேன். டெக்ஃப்ளை மிஷின்ல ரே டெல்ட் ஃபோக்கஸ் பண்ற மாதிரி ஒரு ஒர்க் அவுட். அதுக்கப்புறம் மிஷின்ல ஒரு ஷோல்டர் பிரஸ், அப்புறம் பார்பெல்ல ஃப்ரண்ட் ரைசஸ், அப்புறம் கடைசி ஒர்க் அவுட்டா கேபிள் அப்ரைட் ரோவிங் முடிச்சுட்டு ஒரு ஜாகிங் போடலான்னு வந்தா கால் பிடிக்க ஸ்டார்ட் ஆயிருச்சு. அப்புறம் என்ன ஒரு 10 மினிட்ஸ்க்கு வாக்கிங்கோ ஜாகிங்கோ ரெண்டுமே பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் என்னோட கார் வந்து பார்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு கீழே கிளம்பிட்டேன். கீழே போய் பாக்குற 2 பைக் டோர் கொட்டி நிக்க வச்சிருக்காங்க. பை மிஸ்டேக்கா என்னோட vlog பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் காது கடிச்சு விட்டுருவேன். என்னன்னா சொல்லுங்க கைஸ், கார் ஓட்டுறது ஒரு மஜா தான். அந்த கியர் லிவரை புடிச்சு போடும்போது சேம் ஃபீலிங் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண தேஜு ரெடி ஆயிருவா. கூடிய சீக்கிரத்துல அந்த vlogகும் போட்டுறேன். அப்புறம் வீட்டுக்கு வந்து ரைஸ் ஒரு 250 கிராம், சிக்கன் ஒரு 200 கிராம், அப்புறம் என்ன எடுத்து மஜாவா சாப்பிட உட்காந்துட்டேன். வேகமா நாளைக்கு டுஸ் ஆயிருவேன் நினைக்கிறேன். பாடி கண்டிஷன் ஒரு விதமா அந்த மாதிரி இருந்துச்சு. சரி மாமி வட்டா டொர்